Hey guys, welcome to Tamil Market Admin. இன்னைக்கு நிஃப்டி 143 பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகி 0.79% பாசிட்டிவா க்ளோஸ் ஆயிருந்தது. இன்னைக்கு நிஃப்டியோட டாப் கெய்னர்ஸ்னு பார்த்தா டாடா மோட்டார்ஸ், டாடா ஸ்டீல், எஸ்பிஐ லைஃப், டைட்டன் அண்ட் நெஸ்லே இந்தியா. அண்ட் டாப் லூசர்ஸ்னு பார்த்தா இண்டஸ்இண்ட் பேங்க், ஐசிஐசிஐ பேங்க், பவர் கிரிட், டாக்டர் ரெட்டிஸ் லேபரேட்டரி அண்ட் என்டிபிசி. பேங்க் நிஃப்டி இன்னைக்கு 45 பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகி 0.11% பாசிட்டிவா க்ளோஸ் ஆயிருந்தது. இன்னைக்கு பேங்க் நிஃப்டியோட டாப் கெய்னர்ஸ்னு பார்த்தா ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க், ஏயு பேங்க், ஆர்பிஎல் பேங்க், கோட்டாக் பேங்க் அண்ட் பிஎன்பி பேங்க். அண்ட் டாப் லூசர்ஸ்னு பார்த்தா இண்டஸ்இண்ட் பேங்க், பந்தன் பேங்க், ஐசிஐசிஐ பேங்க், ஃபெடரல் பேங்க் அண்ட் ஹெச்டிஎஃப்சி பேங்க். சென்செக்ஸ் இன்னைக்கு 383 பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகி 0.63% பாசிட்டிவா க்ளோஸ் ஆயிருந்தது. சைனால லான்ஜோன்னு சொல்லப்படுற ஒரு இடத்துல கம்ப்ளீட் லாக்டவுன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சிட்டியில மட்டும் கிட்டத்தட்ட 4 மில்லியன் பாப்புலேஷன் இருக்குது. ஸோ இதுக்கும் நம்ம மார்க்கெட்டுக்கும் என்ன ரிலேஷன் அப்படின்னா, இந்த லான்ஜோன்னு சொல்லப்படுற இடத்துல தான் பிக்கஸ்ட் ப்ரொடியூஷனான டெக்ஸ்டைல் ப்ரொடியூசர்ஸ் அண்ட் மெஷின்ஸ் டூல்ஸ் அண்ட் மைனிங் டூல்ஸோட ப்ரொடியூசர்ஸ் எல்லாமே இருக்கிறாங்க. ஸோ இந்த லாக்டவுனுங்கிறது இங்க உள்ள இம்போர்ட்டை கண்டிப்பாக அஃபெக்ட் பண்ணும். ஸோ இதனால இந்தியன் ஸ்டாக்ஸுக்கு கொஞ்சம் இது பாசிட்டிவ் நியூஸுங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். பட்டேல் இன்ஜினியரிங் கம்பெனிக்கு 1251 crore சிவில் ஒர்க் ஆர்டர் கிடைச்சிருக்குது. அண்ட் இது லாங்கோ டீஸ்டா ஹைட்ரோ பவர் லிமிடெட் கிட்ட இருந்து கிடைச்ச ஹைட்ரோ பவர்க்கான ஆர்டர். ஸோ இதனால இன்னைக்கு இந்த ஸ்டாக் 9.8% பாசிட்டிவா அப்பர் சர்க்கியூட்டையும் க்ளோஸ் பண்ணி முடிஞ்சிருந்தது. பட்டேல் இன்டகிரேட்டட் லாஜிஸ்டிக்ஸ்க்கு அவங்க போர்டு கிட்ட இருந்து அப்ரூவல் கிடைச்சிருக்குது. இது மூலமா ரைட்ஸ் இஷ்யூ வழியா கிட்டத்தட்ட 40 கோடி ஃபண்ட் ரைஸ் பண்ண போறாங்க. இதோட ரெக்கார்ட் டேட் வந்து அக்டோபர் 29. அதாவது இந்த கம்பெனியோட ஷேர்ஸை நம்ம ஹோல்ட் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா கரண்ட் மார்க்கெட் பிரைஸோட டிஸ்கவுண்டட் பிரைஸ்ல நமக்கு கொஞ்சம் ஷேர்ஸை பை பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். ஸோ இதுதான் ரைட்ஸ் இஷ்யூ. இதனால இன்னைக்கு இந்த ஸ்டாக் 9.8% பாசிட்டிவா அப்பர் சர்க்கியூட் ஹிட் பண்ணி க்ளோஸ் ஆயிருந்தது. ரத்தன் இந்தியா என்டர்பிரைஸோட ஒன் ஆஃப் த கம்பெனியான ரெவோல்ட் அவங்களோட இவி டீலர்ஷிப்பை ஜெய்ப்பூர்ல ஓபன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த டீலர்ஷிப் மூலமா சேல்ஸ், சர்வீஸ் அண்ட் ஸ்பேர் பார்ட்ஸ்க்குள்ளான சர்வீசஸை ப்ரொவைட் பண்ண போறதாகவும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால இன்னைக்கு இந்த ஸ்டாக் ரொம்பவே வாலட்டைலா இருந்தது. அண்ட் எண்ட் ஆஃப் டே 3.4% நெகட்டிவா க்ளோஸ் ஆயிருந்தது. சிஎட் அவங்களோட ஃபினான்ஷியல் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இதுல நெட் ப்ராஃபிட்ங்கிறது குவார்டர் ஆன் குவார்டரை கம்பேர் பண்ணும்போது 75% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் இயர் ஆன் இயரை கம்பேர் பண்ணும்போது நெட் ப்ராஃபிட் 76% டிக்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் இவங்க போர்டு கிட்ட இருந்து 500 கோடி ஃபண்ட் ரைஸ் பண்றதுக்கான அப்ரூவலும் கிடைச்சிருக்குது. இந்த ஃபண்ட் ரைசிங் வந்து நான் கன்வெர்டபிள் டிபென்ச்சர்ஸ் வழியா பண்ண போறதாவும் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்திருக்காங்க. ஸோ இதனால இன்னைக்கு இந்த ஸ்டாக் 0.14% பாசிட்டிவா க்ளோஸ் ஆயிருந்தது. WS இண்டஸ்ட்ரீஸ் அவங்க கையில இருக்கிற 13.7 ஏக்கர்ஸ் லேண்டை செல் பண்றதுக்கான கன்சிடர் பண்ணிட்டு இருக்கதா இந்த கம்பெனி கிட்ட இருந்து அப்டேட் வந்திருந்தது. இதனால இன்னைக்கு இந்த ஸ்டாக் 4.4% பாசிட்டிவா க்ளோஸ் ஆயிருந்தது. ஜி என்டர்டைன்மெண்ட் இன்னைக்கு அவங்களோட போர்ட் மீட்டிங்கை அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அவங்களோட ஃபினான்ஷியல் ரிசல்ட்டை அனௌன்ஸ் பண்ண போறதாவும் அந்த மீட்டிங் அக்டோபர் 27 இருக்கணும் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. பட் இன்னைக்கு அந்த மீட்டிங்கை கேன்சல் பண்ணியிருக்காங்க. அண்ட் இன்வெஸ்கோ சைட்ல இருந்து ஆல்ரெடி இஜிஏ மீட்டிங் கண்டக்ட் பண்ணுங்கன்னு ரொம்ப நாளா கேட்டுட்டு இருந்தாங்க. இதுக்கு பாம்பே ஹைகோர்ட் என்ன ஆர்டர் கொடுத்திருக்காங்கன்னா, கோர்ட்டு இதை வேலிடா இல்லையா அப்படிங்கறது சொல்ற வரைக்கும் இந்த இன்வெஸ்கோ மீட்டிங்கிறது நடத்த முடியாது அப்படிங்கிற மாதிரி கோர்ட் சைட்ல இருந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஜி என்டர்டைன்மெண்ட்டுக்கு இன்னொரு பாசிட்டிவான நியூஸ். அண்ட் இன்னொரு நியூஸ் என்னன்னா, சுபாஷ் சந்திரா வந்து அவரோட $4 பில்லியன் இந்தியன் எம்பையரை இன்னும் ரீடைன் பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி நியூஸஸ் வந்திருந்தது. இந்த சுபாஷ் சந்திராங்கிறது நம்ம புனித் கோயங்கா இருக்கார் இல்லையா, அவரோட அப்பா. ஸோ இதனால இன்னைக்கு இந்த ஜி என்டர்டைன்மெண்ட் 4.3% பாசிட்டிவா க்ளோஸ் ஆயிருந்தது. குஜராத் அல்கலிஸ் அண்ட் கெமிக்கல்ஸ்ங்கிற கம்பெனில ஒர்க்கர்ஸ் எல்லாருமே ஸ்ட்ரைக் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் கம்பெனி சைட்ல இருந்து என்ன அப்டேட் பண்ணியிருக்காங்கன்னா, இந்த ஸ்ட்ரைக்குங்கிறது இந்த கம்பெனியோட மேனுஃபேக்சரிங்கை எந்த விதத்திலையும் அஃபெக்ட் பண்ணல. ஸோ ஸ்மூத் அண்ட் நார்மலாக தான் போயிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி அப்டேட் பண்ணியிருந்தாங்க. இந்த கம்பெனியோட ஷேர்ஸ் கிட்டத்தட்ட 1 வீக்கா ரொம்பவே டிக்ரீஸ் ஆகிட்டு இருந்தது. இப்போ இந்த நியூஸ்னால இன்னைக்கு இந்த ஸ்டாக் 9.9% பாசிட்டிவா அண்ட் அப்பர் சர்க்கியூட் ஹிட் பண்ணி க்ளோஸ் ஆயிருந்தது. ஹைஜி இன்ஃப்ரா இன்ஜினியரிங்கிற கம்பெனிக்கு நேஷனல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா கிட்ட இருந்து கிட்டத்தட்ட 2615 crore 2 ப்ராஜெக்ட் கிடைச்சிருக்குது. இதனால இன்னைக்கு இந்த ஸ்டாக் 13.6% பாசிட்டிவா க்ளோஸ் ஆயிருந்தது. குவெஸ்ட் கார்பரேஷன்ங்கிற கம்பெனி ஸ்டெல்லர்ஸ் லாக் டெக்னோவேஷனுங்கிற கம்பெனில ஆல்ரெடி 33.3% ஸ்டேக்கை ஹோல்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அந்த ஸ்டேக்கை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க 36.5க்கு.
இந்த ஸ்டேக்கை கிட்டத்தட்ட 80 lakhsக்கு பை பண்ணியிருக்கதாகவும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதனால இன்னைக்கு இந்த ஸ்டாக் ரொம்பவே வாலட்டைலாக இருந்தது அண்ட் எண்ட் ஆஃப் த டே 0.67% நெகட்டிவாக க்ளோஸ் ஆயிருந்தது. இந்தியன் மெட்டல்ஸ் அண்ட் ஃபெர்ரோங்கிற கம்பெனி அவங்களோட ஃபினான்ஷியல் ரிசல்ட்டை போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. இதில் நெட் ப்ராஃபிட்டுங்கிறது குவார்டர் ஆன் குவார்டர் கம்பேர் பண்ணும்போது 45% இன்க்ரீஸ் ஆயிருக்கு அண்ட் இயர் ஆன் இயரை கம்பேர் பண்ணும்போது 229 பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் கம்பெனி கிட்ட இருந்து டிவிடெண்ட் பத்தின அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்திருந்தாங்க. இதுல ₹5 பெர் ஈக்விட்டி ஷேர்னு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் இதோட ரெக்கார்ட் டேட் வந்து November 9th அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இதனால இன்னைக்கு இந்த ஸ்டாக் 5% அண்ட் அப்பர் சர்க்கியூட் ஹிட் பண்ணி க்ளோஸ் ஆயிருந்தது. மெடிகமெண்ட் பயோடெக்ங்கிற கம்பெனி இவ்வளோ நாளாக பிஎஸ்சியில் மட்டும் தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. ஸோ October 27th அதாவது நாளையிலேருந்து என்எஸ்சிலையும் இவங்க லிஸ்ட் பண்ண போகிறாங்க. ஸோ இதனால இன்னைக்கு இந்த ஸ்டாக் 3.6% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருந்தது. கிரீவ்ஸ் காட்டன் அவங்களோட ஃபினான்ஷியல் ரிசல்ட்டை போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. இதில் டோட்டல் இன்கம்ங்கிறது குவார்டர் ஆன் குவார்டர் அண்ட் இயர் ஆன் இயரை கம்பேர் பண்ணும்போது நல்லாவே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பட் நெட் ப்ராஃபிட்டுங்கிறது குவார்டர் ஆன் குவார்டர் கம்பேர் பண்ணும்போது 3% டிக்ரீஸ் ஆயிருக்கு அண்ட் இயர் ஆன் இயரை கம்பேர் பண்ணும்போது 3.5% டிக்ரீஸ் ஆயிருக்கு. இதனால இன்னைக்கு கிரீவ்ஸ் காட்டன் 1.5% நெகட்டிவா க்ளோஸ் ஆயிருந்தது. நேத்தே பார்த்துருந்தோம் ஆர்பிஎஸ்ஜிங்கிற குரூப் வந்து ஐபிஎல் டீமோட பிட்டிங்ல ஜெயிச்சிருந்தாங்க அண்ட் லக்னோட டீமையும் வாங்கியிருந்தாங்கன்னு சொல்லி. ஸோ இந்த பிட்டிங்கிறது நெக்ஸ்ட் 10 இயர்ஸ்க்கு இந்த ஐபிஎல் டீமை ஓன் பண்ணுவாங்க. ஸோ இதனால இன்னைக்கு இந்த ஸ்டாக் ஸ்டார்டிங்ல ரொம்பவே பாசிட்டிவா அண்ட் ரொம்பவே வாலட்டைலா இருந்தது அண்ட் எண்ட் ஆஃப் த டே 5.7% நெகட்டிவா க்ளோஸ் ஆயிருந்தது. ஜெரோதா சைட்ல இருந்து ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. தீபாவளி ட்ரேடிங் செஷனான November 4th 6:15 to 7:15க்கு அந்த டைம்ல ட்ரேட் பண்றவங்க யாருக்குமே புரோக்கரேஜ் சார்ஜஸ் எதுவுமே நாங்க பிடிக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஜெரோதா சைட்ல இருந்து அஃபிஷியலா அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. HPL எலக்ட்ரிக் அண்ட் பவருக்கு ஸ்மார்ட் மீட்டர் மேனுஃபேக்சரிங் செக்டார்ல 178 crore ஒர்த்தபிள் ஆர்டர் கிடைச்சிருக்குது. இதனால இன்னைக்கு இந்த ஸ்டாக் கிட்டத்தட்ட 6.07% பாசிட்டிவா க்ளோஸ் ஆயிருந்தது. மார்க்கெட்ல 2 IPO October 28th October 29th ஓப்பன் ஆக போகுது. நைகா அண்ட் ஃபினோ பேமெண்ட் பேங்க்கும். ஸோ இதை பற்றின டெடிகேட் வீடியோ நம்ம சேனல்ல கம்மிங் டேஸ்ல அப்லோட் பண்றேன். ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸோட ஜாயின்ட் வெஞ்சர் பார்ட்னரான பிபிங்கிற கம்பெனி ஜியோ பிபிங்கிற நேம்ல ஸோ ஃபர்ஸ்ட் பெட்ரோல் பங்கை ஜியோ பிபிங்கிற நேம்ல இவிக்கான சார்ஜிங் ஸ்டேஷனா அக்ராஸ் இந்தியாவில் ஸ்டார்ட் பண்ண போறதா அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால இன்னைக்கு ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் 2.2% பாசிட்டிவா க்ளோஸ் ஆயிருந்தது. மதர்சன் சுமி அண்ட் மரிலிக்கான கோஆபரேஷன் ஆஃப் இந்தியா வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க நியூ டூல் ரூமுங்கிறதுக்காக. அண்ட் இதுதான் இந்தியாவில் ஃபர்ஸ்ட் டூல் ரூமுங்கிற மாதிரியும் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால இன்னைக்கு இந்த ஸ்டாக் 1.7% பாசிட்டிவா க்ளோஸ் ஆயிருந்தது. ஐடிசி பத்தி எக்கனாமிக் டைம்ஸ் ET Now கிட்ட இருந்து சில அப்டேட் வந்திருந்தது. இதில் ஐடிசியோட மெயின் பிஸ்னஸான சிகரெட்டோட வால்யூம் வந்து ரெக்கவரி ஆயிருக்கு அண்ட் இவங்களோட மார்ஜின் எல்லாமே ரெக்கவரி ஆயிருக்கு. அண்ட் இன்னொரு FMCG செக்டாரான பேப்பர் பிஸ்னஸுமே ரெக்கவரி ஆயிருச்சு. அண்ட் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஹோட்டல் பிஸ்னஸை பற்றியும் அப்டேட் கொடுத்துருந்தாங்க. இதனால இன்னைக்கு ஐடிசி 1.4% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருந்தது. கோதாவரி பவர் அண்ட் இஸ்பாட் கம்பெனி பற்றி நேற்றே நம்ம பார்த்துருந்தோம். ஸ்பிளிட் அண்ட் போனஸ் பற்றின அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்தாங்கன்னு. ஸோ நேற்று ₹1313 ட்ரேட் ஆகிட்டு இருந்த ஷேர் இன்னைக்கு ₹361 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஸ்பிளிட் அண்ட் போனஸ் ரெண்டுமே நடந்துருச்சு. ஸோ இதனால இன்னைக்கு இந்த ஸ்டாக் 72% நெகட்டிவாக ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. இன்னைக்கு பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ் என்னலான்னு பார்த்தோம்னா புல்லிஷ் பிரேக் அவுட்ல வந்து டெக் மஹிந்திரா, ஜிந்தால் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், ஜிந்தால் ஈசார் அண்ட் TCI எக்ஸ்பிரஸ் அண்ட் ஹோம் ஃபர்ஸ்ட். அண்ட் பியரிஸ் பிரேக் அவுட்ல இன்னைக்கு எதுவுமே இல்லை. இன்னைக்கு FII கிட்டத்தட்ட 2368 crore நெட் செல்லிங் பண்ணியிருக்காங்க. DII 1385 crore நெட் பையிங் பண்ணியிருக்காங்க. ஃபைனலி இதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஜெய் ஹிந்த்.